எடுத்துக்காட்டு 1.20 ஒரு மாணவர் ஒரு எண்ணை 8/9 பெருக்குவதற்கு பதிலாக தவறுதலாக 8/9 வகுத்து விட்டார். அவருக்கு கிடைத்த விடைக்கும் சரியான விடைக்கும் உள்ள வித்தியாசம் 34 எனில் அந்த எண்ணை காண்க. ஒரு மாணவர் என்ன பண்ணுறாரு, ஒரு எண் இருக்குது, அந்த எண்ணை பெருக்குவதற்கு பதிலாக என்ன பண்ணிட்டாரு, வகுத்துட்டாரு. அப்போ என்ன கிடைக்குதுன்னா சரியான விடைக்கும் அவர் விடைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா 34 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கணக்கை செய்வோமா? அந்த எண் நம்ம என்னன்னு வச்சுக்கிடுதோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுதோம். நமக்கு அந்த எண் தெரியாது. அப்போ அந்த எண் எக்ஸ் என்க. சரியானது என்ன அப்படின்னா சரியானது பெருக்குதம் எது கூட 8/9 × எக்ஸ் ஈக்குவல் டு 8/9 எக்ஸ். தவறானது எக்ஸ் வகுத்தல் 8/9 எக்ஸ் வகுத்தல் 8/9 மேலே போகும்போது தலைகீழியாகும். பெருக்கல் 9/8 ஈக்குவல் டு எக்ஸ் பெருக்கல் 9/8னாலும் 9/8 எக்ஸ்னாலும் ஒன்று தான். அப்போ 9/8 எக்ஸ். இப்போ அதனுடைய வித்தியாசம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிடைத்த விடை மைனஸ் சரியான விடை ஈக்குவல் டு 34. கிடைத்த விடை என்னது? 9/8. அவனுக்கு தவறாக செஞ்சு கிடைத்த விடை 9/8 எக்ஸ் மைனஸ் சரியான விடை எவ்வளவு? 8/9 எக்ஸ் ஈக்குவல் டு 34. இப்போ இந்த ரெண்டுக்கும் மீச்சிமா கண்டுபிடிக்கும். 9 72. அப்போ என்ன பண்ணணும்னா இதை 72 மாற்றுறதுக்கு 9ஆல் மேலே பெருக்குதோம். 9 பெருக்கல் 9/8 பெருக்கல் 9 எக்ஸ் மைனஸ் 8 பெருக்கல் 8/9 பெருக்கல் 8 எக்ஸ் ஈக்குவல் டு 34. 9 பெருக்குனா 81 எக்ஸ்/72 மைனஸ் 8 64 எக்ஸ்/72 ஈக்குவல் டு 34. இப்போ 72 காமனாக இருக்கா, பொதுவாக இருக்கா? அப்போ 72 எடுத்துட்டோம்னா 81 எக்ஸ் மைனஸ் 64 எக்ஸ் ஈக்குவல் டு 34. 81லேருந்து 64 கழிக்கிறோம். கழிச்சா என்ன கிடைக்கும்? 11 7 1 17 கிடைக்கும். 17 எக்ஸ்/72 ஈக்குவல் டு 34. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 72 இங்கே போகும்போது என்னவாயிரும்? பெருக்கல் 72 ஆகும். இந்த 17 வகுத்தல் 17 ஆயிரும். ஓர் 17 17 2 17. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 × 72. எக்ஸ் ஈக்குவல் டு 72 2ஆல் பெருக்கினா 144. அப்போ அந்த எண் என்ன அப்படின்னா 144. கவனிங்க, ஒரு மாணவன்கிட்ட ஒரு எண்ணை கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணை என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரியானதுன்னா 8/9 பெருக்கணும். அப்போ 8/9 எக்ஸ்னு. ஆனால் அவர் தவறாக என்ன பண்ணிட்டாரு, பெருக்கிறதுக்கு பதில் வகுத்துட்டாரு. வகுக்கும்போது 9/8 எக்ஸ் கிடைக்குது. அப்போ கிடைத்த விடை மைனஸ் சரியான விடை ஈக்குவல் டு 30. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 34. அப்படி வச்சு இந்த கணக்கை செஞ்சோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ அந்த எண் என்ன கிடைக்குது? 144ன்னு கிடைக்குது. ஓகே, தேங்க்யூ.